மம்மி வந்து பாஸ்ட் வே ஆல்மோஸ்ட் 6 months ஆகுது. அவங்க இல்லாதனால இப்போ அவங்களோட வேல்யூ எனக்கு புரியுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறேன். அவங்க எப்பவுமே ஜாலி மோட் வைபு, வெளில போய் சுற்றுறது, அப்படியே போய் ட்ரக்ஸ்ன்னு ஒன்று தெரிய வந்தது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா. அந்த மாதிரி நான் அதை எடுத்துக்கிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்களா? சஜஸ்ட் பண்ணி அவங்க மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ட்ரக்ஸ்ன்னு இந்த மாதிரி இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அம்மாவோட டெத்துக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டேன். அதுதான் ஹாப்பினஸ் கொடுக்குது, அதுதான் ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு ரிலீஃபாக இருக்கு. வீட்டில் அப்பா கேட்க மாட்டாங்களா அம்மா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா ரெகுலரா அப்படின்ட்டு? கவர்மெண்ட் ஜாப் போறது பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அப்பா அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கும் அம்மாவுக்கும் வீட்டில்? இல்லை, கொடுத்ததில்லை. அழுகும் வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபீல் பண்ணணும்னு தோணுது, பட் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. ஹாஸ்பிட்டலில் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஃபார்மசியில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஹையாக கொடுத்தா அந்த ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டதா இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் ஆக்சுவலி? அது எடுத்தோடனே எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ஒரு அளவுக்கு ரிலீஃபாக ஆச்சு. என்னோட ஹார்ட்டு, என்னோட பாடி, என்னோட மைண்டு, அது ஒரு கொஞ்சம் பெட்டர் ரிலீஃபாக இருந்துச்சு. ரொம்ப அழுதுக்க முடியாமல் இருந்தேன் இந்த 1 year. பட் நான் அது எடுத்தோடனே ரொம்ப அழுதேன். எடுத்த அன்னைக்கே உங்களுக்கு நல்ல எமோஷன்ஸ்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு? எல்லாமே வந்துச்சு வெளியே. பட் எங்கள் மம்மிக்கு இது பிடிக்காது. ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரக் எடுத்துப்பீங்க? அந்த ஸ்ட்ரீட்டு, அந்த ரோடு, அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தாலே எனக்கு ஃபியர், ஹார்ட் பீட் ஸ்பீடாக ஆகிடும். ரொம்ப ஹைப்பர் நீங்களாவே இல்லாத மாதிரி இருக்கா? நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? உங்கள் அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதலாம். அந்த லெட்டரில் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதலாம். டியர் அம்மா. அம்மானா எல்லாருக்குமே ஸ்பெஷல் தாங்க. நமக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறத பார்த்து பண்ணுவாங்க. நமக்கு என்ன பிடிக்குங்கிறது நம்மளை விட நம்ம அம்மாவுக்கு தான் நல்லா தெரியும். பிள்ளைங்களுக்கும் அம்மாவுக்கு உண்டான பாண்டிங் எப்பவுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிதான் இங்கே ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட ரொம்பவே ஸ்ட்ராங் பாண்டிங்கில் இருக்க, அவங்க அம்மா திடீர்னு இறந்து போக அந்த இழப்பு தாங்க முடியாமல் ட்ரக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளியே அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஷோட கன்ஃபெஷன் ரூம் வந்திருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட இழப்பு தாங்க முடியாமல் ட்ரக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவும் ஒர்க்கஹாலிக். பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்க்க கூட டைம் இல்லாத அப்பா பொண்ணு கேட்கும் போதெல்லாம் காசு கொடுக்கறது மட்டும்தான் அவங்க சந்தோஷம் நினச்சிட்டு இருந்திருக்காரு. வணக்கம், சொல்லுங்க. என் பேர். என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 28 ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். ஓகே, சென்னையில் படிச்சுட்டு இருக்கீங்களா? சென்னை தான். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? ஏவியேஷன் படிச்சுட்டு இருக்கேன். ஏவியேஷன், ஓகே. அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க? அம்மா பாஸ்ட் வே, டாடி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், டாடி இருக்காங்க. கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர்? நான் ஒன்று தான். நீங்கள் மட்டும் சிங்கிள் சைல்டு? சிங்கிள் சைல்டு. உங்கள் நேட்டிவ் என்னது? எங்கள் நேட்டிவ் ஆந்திர பிரதேஷ். ஸோ பிறந்தது வளர்ந்ததுலாம் சென்னை தான். ஓகே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? மம்மி பாஸ்ட் வே ஆல்மோஸ்ட் 6 months ஆகுது. பிஃபோர் 6 months பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தாங்க. சுகர், கிட்னி ப்ராப்ளம்லாம். ஸோ அவங்க பார்த்துக்கிறது எல்லாமே, டேப்லெட் கொடுக்குறது நான் தான். பிஃபோராக அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்ததில்லை, பார்த்துக்கிட்டது இல்லை, எதுவுமே பண்ணதே இல்லை. அவங்க அவ்வளோவா நான் பெருசாக கேர் பண்ணிக்கினதில்லை. நான் என்னோடது, நான் ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான் இருந்தேன். இப்போ ப்ராப்பராக ஃபுட்டு, மெடிசன் இல்லாமல், இப்போது எல்லாம் ஹெல்த் கண்டிஷன் ப்ராப்பராக இல்லாமல் 6 months பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தாங்க. அவங்கள லாஸ்ட் ஃபியூ டேஸ் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்களா? அவங்க இப்போ இல்லை, 6 months ஆச்சு. அவங்க இல்லை, ஆல்மோஸ்ட் 1 year ஆகுது. 6 months அவங்க பாஸ்ட்வே. அதுக்கு முன்னாடி 6 months பெட் ரெஸ்ட்டில் இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பாஸ்ட்வே. அவங்க இல்லாதனால ரொம்ப அவங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே எனக்கு இல்லை. அவங்க இல்லாதனால இப்போ அவங்களோட வேல்யூ எனக்கு புரியுது. அவங்க இருந்திருந்தா ஃபுட்டு, இன்னசென்ஸ், மாமை அவங்க பார்த்துக்கினது, ஃபுட்டுக்கு நான் பிடிக்கலன்னா கூட விட்டு விடுறது, எல்லா கேரும் அவங்க பண்ணிட்டுருங்க. இப்போ அவங்க இல்லையா, என்னால் இருக்க முடியல, நானே ஃபுட் பார்க்கணும், வீட்டுக்கு வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ்னால. அவங்க பாசிட்டிவே ஆனால் போன அப்போ கூட நான் அழுகவே இல்லை.
அம்மாவுக்கு டயபெட்டிஸ்ன்னு சொன்னீங்க, அது எப்படி ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு போச்சு? என்ன ஆச்சு ஆக்சுவலி? ஆக்சுவலி அவங்க ப்ராப்பர் மெடிசன் எடுக்கல, ப்ராப்பர் ஃபுட் இல்லை, எதுவுமே ப்ராப்பராக கொடுக்கல. ஸோ அதனால டேஞ்சர் கண்டிஷனால 6 மந்த் பெட் ரெஸ்ட் எடுக்கணுனால அவங்க பார்த்துக்கிறது, அவங்களுக்கு ட்ரெஸ் போடுறது, ஊட்டி விடுறது எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டோம். வீட்டில் அப்பா கேட்க மாட்டாங்களா அம்மா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா ரெகுலராக அப்படின்ட்டு? கவர்மெண்ட் ஜாப் போகிறதுல அவங்க பெருசாக வந்து கண்டுக்கிறது இல்லை. நார்மலாக ஒர்க் போகிற அவங்கனால அவங்க ஒர்க்லேயே பார்க்குறாங்க, வீட்டுக்கு வராங்க, அவ்வளோதான். பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. என்னன்னா என்ன அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டது கிடையாது அப்பா அம்மாவை? இல்லை. உங்களை எப்படி கேர் பண்ணுவாங்களா? எங்களை முக்கியமாக மம்மி இருக்கிற வரைக்கும் என்ன தான் முக்கியமாக கேர் பண்ணிக்கிறது, ரொம்ப கேர் பண்ணுறது, சப்போர்ட். அம்மா தான் உங்களை கேர் பண்ணிப்பாங்க? மதர் சைல்டு தான் வளர்ந்தது நான். அப்பா அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கும் அம்மாவுக்கும் வீட்டில்? இல்லை, கொடுத்ததில்லை. பெருசாக கண்டுக்குனதும் இல்லை. ஒரு பாட்டு ஒர்க் வர ஸோ அப்பர் மிடில் ஃபேமிலினால மணிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அவர் ஒர்க்கு இருக்கிறது பார்க்குறது, எப்போவுமே ஒர்க்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் அம்மா ஃபாலோ பண்ணலையா? என்ன சாப்பிட்றாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு? நானும் சரி அவங்களோட ஹெல்த்தை அவங்க பார்த்துப்பாங்களே, ஸோ மதர் தானே, என்னோட ஹெல்த்தும் அவங்க என்னையும் பார்த்துக்கும் போது அவங்களோட செல்ஃப் கேர் பண்ணிக்க மாட்டாங்களா, ஹெல்த் பார்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டாச்சு. ஸோ அவங்க சுத்தமாக பார்க்கலன்னு இப்போ தான் புரியுது பெருசாக. அவங்க அவங்கள பார்த்துப்பாங்கன்னு நினச்சி அப்படியே விட்டுட்டீங்களா? என்னதான் பார்த்துட்டு இருந்தாங்க மெயினாக. அதனால எப்போ ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணாங்க? எதுக்கு? சுகர் அதிகமாயிடுச்சா? சுகர் அதிகமாயிடுச்சு, கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மெடிசன் எடுக்கணும்ல, ப்ராப்பராக ஃபுட் எடுத்துட்டு டயட் இருந்து மெடிசன் எடுக்கனால ஸோ எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு, இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கூட ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுறது இல்லை. ஸோ அது வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு எவ்வளோ வருஷமாக டயபெட்டிஸ் இருக்கு? அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரியல, அதில் வச்சு அவங்க வந்து அதுலேயே இன்க்ரீஸ் ஆகி அது அப்படியே அந்த இஷ்யூ வச்சு நிறைய இஷ்யூ ஆகி உள்ளுக்குள்ளேயே, அதனால பெட் ரெஸ்ட் ஆகின மாதிரி ஆயிடுச்சு. அம்மா அவங்களே பார்த்துக்க மாட்டாங்களா? அவங்களே பார்த்துக்கிற கேரக்டரும் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் டாட்டர்னால என்னையே கேர் பண்ணிக்கிறது. அப்பயும் நான் மெடிசன் சொல்லிட்டே தான் இருக்கேன், உங்களை பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கினா தான் நாங்களும் ஹாப்பியாக இருக்க முடியும், என்னையும் நானும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும், எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும், பார்த்துக்கோ சொல்லி இந்த அளவுக்கு வந்திருக்காது பெட் ரெஸ்ட். இப்பயும் சொல்லி பார்த்துட்டு அவங்க கேர் பண்ணி மேலே தான் ரொம்ப கேர் காட்டிகிட்டே இருப்பாங்களா? என்னெல்லாம் பண்ணுவாங்க அம்மா உங்களுக்காக? எனக்காக வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் கொடுத்தா டாக்டர் ஹாப்பி, ஃபுட்டு என்னது, ஒரு மெடிசன்னா அவங்க தான் எனக்கு மெடிசனே. ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல, அவங்களே ஹோம் மெடிசன்லேயே என்னை பார்த்துக்கிறது, கேர் பண்ணிக்கிறது, அவ்வளோ கேர் அண்ட் லவ். ஃபுட்டு சாப்பிட்றதுலேருந்து எனக்கு கொடுக்கறது என்னென்ன வேணுமோ எல்லாமே ப்ராப்பராக அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு லவ் மம்மி சைல்டு தான் ஃபுல்லாக. அப்படிதான் அட்டென்ஷன் இல்லாமல் அம்மாவே ஃபுல்லாக உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்களா? ஃபுல் டேக் கேர். இப்போ அவங்க இல்லைனால இப்போ அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்பயும் சொல்லி திட்டுனேன், பார்த்துக்கோ, எதுக்கு இந்த நிலைமை கொண்டு வந்த, இப்போ என்ன ஏஜ் ஆகுது, நான் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு சுற்றிட்டு இருக்கேன், நீ ப்ராப்பராக இருந்திருந்தா நான் ஹாப்பி. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தீங்களா? அதை கத்தி பார்த்துட்டேன். அப்போது அழுகும் வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபீல் பண்ணணும்னு தோணுது. பட் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. எப்போ அழுக வரல? ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வரல, பாசிட்டிவே ஆனாலும் வரல. அழுகாத கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல, அம்மா ஓகே நம்ம அழுதா நல்லா ஆயிடும் தோணுதா, நான் அழுக வர மாட்டேங்குது. ஹாப்பினாலும் சேடாக இருந்தாலும் எல்லாமே அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ சடனாக அவங்க இல்லைனாலும் இப்போ லைஃபே இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப லாஸாக இருக்கு. ஒருத்தரோட வாழ்க்கை நிர்ணயிக்கிறது அவங்க டீனேஜ் பருவம் தான். அப்போ கிடைக்கிற நண்பர்களும் அப்போ இருக்கிற சூழ்நிலையும் தான் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்க போறீங்க அப்படிங்கிறது நிர்ணயிக்கும். அப்படிப்பட்ட டைமில் தான் இந்த பொண்ணு அவங்க அம்மாவை இழந்து தவிச்சு அவங்க நண்பர்கள் மூலமாக போதைப் பொருள் அறிமுகமாயிருக்கு. சரி, இது இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இந்த 6 மந்த்ஸ் இப்படியே போயிட்டுருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள்? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறேன். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், சின்ன ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்போவுமே ஜாலி மோட், வைபு, என்ஜாய் பண்ணுறது, வெளியில் போகிறது, சாப்பிட்றது. நார்மலாக அடல்ட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, பெருசாக இந்த எமோஷ்னல்லாம் டச் இருக்காது, அது அவங்களுக்கு தெரியாது. இந்த உங்களை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது, அம்மா எனக்கு மிஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லையா? ஷேர் பண்ணிக்கினதில் அவ்வளோவா அவங்களும் ஷேர் பண்ண மாட்டாங்க, நானும் ஷேர் பண்ண. அந்த பாண்டுன்னு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்லேயே, அந்த
கனெக்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்தா, அந்த சப்போர்ட் கொடுத்துருந்தா ஷேர் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த மாதிரி பண்ணல நான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் போனால் எப்போவுமே போகிறது, வெளியில் போகிறது, பேசுகிறது, என்ஜாய் பண்ணுறது, சும்மா ஒரு ஜாலி கம்பெனி தான் இருந்தது தவிர அங்கே ஒரு பாண்ட் இல்லைன்றீங்களா? அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே ஜாலி போயிட்டு அப்படியே இந்த மாதிரி வெளியில் போய் சுற்றுறது, அப்படியே போய் இந்த ட்ரக்ஸுன்னு ஒன்று தெரிய வந்தது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா. அந்த மாதிரி நான் அதை எடுத்துக்கிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்களா? சஜஸ்ட் பண்ணி அவங்க மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ட்ரக்ஸ்ன்னு இந்த மாதிரி இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அம்மாவோட டெத்துக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ட்ரக் யூஸ் பண்ணுறீங்க? இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று எடுத்து, பட் டாக்டர் மெடிசன் தான், அது ஹாஸ்பிட்டலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃபார்மசியில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஹையாக கொடுத்தா அந்த ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டதான் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் ஆக்சுவலி? அது எடுத்தோடனே எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ஒரு அளவுக்கு ரிலீஃபாக ஆச்சு. என்னோட ஹார்ட்டு, என்னோட பாடி, என்னோட மைண்டு, அது வந்து ஒரு கொஞ்சம் பெட்டர் ரிலீஃபாக இருந்துச்சு. ரொம்ப அழுதுக்க முடியாமல் இருந்தேன் இந்த 1 year. பட் நான் அது எடுத்தோடனே ரொம்ப அழுதேன். எடுத்த அன்னைக்கே உங்களுக்கு நல்ல எமோஷன்ஸ்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு? எல்லாமே வந்துச்சு வெளியே. பட் எங்கள் மம்மிக்கு இது பிடிக்காது. ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரக் எடுத்துப்பீங்க? ஒரு நாளைக்கு அடிக்கடிக்கே எடுத்துப்பேன் நான், 1 டேக்கு. இப்போல்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம், ஏன்னா நல்லா ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டேன். அதுதான் ஹாப்பினஸ் கொடுக்குது, அதுதான் ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு ரிலீஃபாக இருக்குது. ரிலீஃப்னா என்ன மாதிரி ரிலீஃபாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு ஒரு மாதிரி பேர்டனாக இல்லை, ஹார்ட்டில் திங்கிங் பண்ண மாட்டேங்கிறேன். பேர்டனானும் இல்லை, லோன்லியாகவும் இல்லை. பட் லோன்லியாக இருக்கும் போது, ஒரு மாதிரி டவுனாக இருக்கும் போது ட்ரக்ஸ் எடுத்தால் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. மைண்டுக்கும் கொஞ்சம் ஹார்ட்டுக்கும் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. கம்ஃபர்ட் இருக்குது, ரிலீஃபாகவும் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. அடிக்ட் ஆகிட்டேன், அது தப்புன்னு தெரியுது. பட் இதுதான் ஹாப்பினஸ் கொடுக்குது. நான் ராங் வேற போகிறேன்னா அவங்களுக்கு தெரியாது, ரைட் வேயில் போகிறேன்னா தெரியாது. பட் இந்த மாதிரி ட்ரக்ஸ்ன்னு ஆச்சு சொல்கிறதுக்கும் இல்லை. பட் நான் பண்ணிவிட்டேன், அடிக்ட் ஆகிட்டேன். இது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தெரிஞ்சிச்சு தப்புன்னு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு கூட புரியல எனக்கு. புரியுது. எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அம்மாவோட ஞாபகம் அதிகமாக வருது? எனக்கு முக்கியமாக அந்த ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு ரொம்ப, இந்த ஹாஸ்பிட்டல் ரோடு, அந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்கா? வீட்டு பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல், நியர்பை தான் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருந்தோம். பட் அந்த ஸ்ட்ரீட்டு, அந்த ரோடு, அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தாலே எனக்கு ஃபியர், ஹார்ட் பீட் ஸ்பீடாக ஆகிடும். இப்படி சொல்கிறது, ஹெல்த்தே ப்ரெசண்ட்டில் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பர் நீங்களாவே இல்லாத மாதிரி இருக்கா? அம்மா கூட உங்களுக்கு ஃபேவரட் ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. அதில் ஏதாச்சும் ஒன்று காட்ட முடியுமா? இருங்க. இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கள், ஏன் ஃபேவரட்? அதில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ வந்து மாடல் எக்ஸாம் அன்னைக்கு மார்க் வந்தது. ஸோ நல்லா படித்தேன். அந்த மார்க் ஷீட் வந்து அந்த டே வந்து நான் ரொம்ப டவுன். அந்த மம்மி மார்க் கம்மி, நான் உங்ககிட்ட டார்கெட் பண்ணலை, உங்ககிட்ட சண்டை போட்டலை, இவ்வளோ எடுப்பேன் பாரு மம்மி, இவ்வளோ படிச்சிருக்கேன், எல்லாமே கொஷின் பண்ணிட்டேன். நான் ப்ராப்பராக வந்து லோன்லியாக தூங்கிட்டு இருந்தேன், ப்ராப்பராக சாப்பிடலை. மம்மி வந்து வெளில போகலாம் மம்மி கூப்பிட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி பீச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. வெளில போனாங்க, சும்மா எனக்கு பிடிச்சது வாங்கி தருவாங்க போல இருக்கு, அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் பீச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. பீச்சுக்கு கூப்பிட்டு போய் மைண்டு எப்படிலாம் என்னை டைவர்ட் பண்ணணுமோ, எனக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் பண்ண வைக்கணுமோ, எல்லாமே ஆக்டிவ். உங்களுக்கு பீச்னா ரொம்ப பிடிக்குமா? பீச்னா பிடிக்கும். பட் அந்த கேம்ஸ்லாம் அங்கே நிறைய இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் நான் பீச்சு போயிட்டு கூட கூப்பிட்டு வரல, எப்படிலாம் பண்ணால் டைவர்ட் ஆகும், அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னை பண்ண வச்சாங்க. அது திங்க் பண்ணாத அளவுக்கு என்னை வந்து டைவர்ட் பண்ணிட்டாங்க. இந்த பபிள் கன் ஷூட்டு, ஹார்ஸ் ரைடு, சாப்பிட்றது, டிஃப்ரெண்ட் புதுசாக இருக்கும்ல சாப்பிட்ற ஐட்டம்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்து அப்படி என்னை டைவர்ட் பண்ணுவாங்க லோன்லியாக இருந்தால். அந்த டே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போய் அதை யோசிக்கவே இல்லை.
அந்த பீச்சுக்கு போகிற மெமரிஸ் தான் மம்மி கிட்ட சொன்னேன். சிரிச்சுக்கிட்டு மம்மி இது பண்ணியிருக்கலாம்ல, அது பண்ணியிருக்கலாம்ல, நான் இன்னொரு நெக்ஸ்ட் டைம் போகும்போது இது ட்ரை பண்ணலாம், அதுதான் யோசிக்கிறேன். இது எவ்வளோ நாள் ஆயிருக்கும் நடந்து? இந்த ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ நாள் இருக்கும்? இருக்கும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடி தான் இருக்கும். அந்த 1 வீக் அந்த முன்னாடி தான் போனோமே. அன்னைக்கு தெரியாது அதுக்கு அடுத்து இவ்வளோ காம்ப்ளிகேஷன் நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்படி இருக்குமான்னு பெரிய லாஸ் மாதிரி தான் இருக்கு. அக்செப்டே பண்ண முடியல என்னால. அந்த பொண்ணோட அம்மா இறந்தப்ப கூட வெளியே வராம உள்ளுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த எமோஷன்ஸை நம்ம மனநல நிபுணர் எப்படி வித்தியாசமான முறையில் கையாண்டு அவங்க எமோஷன்ஸை வெளியே கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? என்ன ஆக்டிவிட்டி? உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதலாம். அந்த லெட்டரில் வந்து நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதலாம். அது லெட்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்னெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதலாம். எழுதிட்டீங்களா? ஓகே. இப்போ அந்த லெட்டர் படிச்சு காட்ட முடியுமா உங்களால்? டியர் அம்மா, வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லைஃபே எம்டியாக இருக்குது நீங்கள் இல்லாதனால. நீங்கள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. உங்களை நான் நிறைய நாள் கிராண்டடாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஐ விஷ் யூ வே ஸ்டில் ஹேர் வித் மீ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே அம்மா, தேங்க்யூ ஃபார் பிகினிங் சச் எ அமேசிங் மாம். உங்களோட லவ்க்கு, சப்போர்ட்க்கு, கைடன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. என்னால் என்னையே மன்னிக்க முடியாத அளவுக்கு லாஸ்ட்டாக அப்படி திட்டேன்னு. ரியலி சாரி அம்மா. இப்போ ஓகேவா? ஓகே. டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. திருப்பி கண்டினியூ பண்ணுறீங்களா? உங்களோட மெமரிஸை நான் எப்போவுமே பொக்கிஷமாக வச்சுப்பேன். ஐ லவ் யூம்மா. அடிக்கடிக்கு தோணும், இப்போ நீங்கள் இருந்திருந்தா என் லைஃப்பில் இப்போ நடக்கிறது பார்த்துருந்தா இன்னும் சொல்லி இருந்திருப்பீங்கன்னு. ஐ விஷ் யூ வே ஹேட் டு ஹக் மீ அண்ட் டெல் மீ எவ்ரி திங் வில் பி ஓகே. ஐ ஆல்வேஸ் லவ் யூ அம்மா. யூ ஆர் ஆல்வேஸ் இன் மை ஹார்ட். ஓகே. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க லெட்டர் எழுதிட்டு படிச்சிட்ட பிறகு? அம்மா கிட்ட சொன்ன மாதிரியே எனக்கு ஃபீல் ரிலீஃபாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் நான். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே உங்கள் அம்மாவுக்கு கேட்டிருக்கும். டெஃபினெட்லி கேட்கும். நான் விஷ் பண்ணுறேன். இன்னொன்று கவனிச்சிங்களா, உங்களுக்கு அழுகையே வராதுன்னு சொன்னீங்க, ஆனால் அந்த லெட்டர் எழுதும் போது உங்ககிட்டேருந்து அழுதிங்களே. மம்மியோட கனெக்ஷன் அப்படி. மம்மியோட கனெக்ஷன் அப்படி. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் ட்ரக் இல்லாமே கூட உங்களுக்கு எமோஷன்ஸ் நம்ம வெளியில் கொண்டு வரலாம் இல்லையா? ட்ரக் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கு ரீசன் வந்து எமோஷன்ஸ் வெளில வரமாட்டேங்குது, ஹார்ட்டே ஹெவியாக இருக்குது அப்படின்றது தான். ஆனால் ட்ரக்கை தவிர நிறையா விதங்கள் இருக்குது நம்மளோட ஃபீலிங்ஸை வெளில கொண்டு வரத்துக்கு. நமக்கு 2 விதமாக நம்ம ஒரு சுச்சுவேஷன், ஒரு லாஸை ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், அன்ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஹெல்த்தியானா அன்ஹெல்த்தி வந்து இப்போ நீங்கள் பண்ணுற ட்ரக் யூஸ் அப்படின்றது, ஏன்னா சிச்சுவேஷனே அது உங்களுக்கு நல்லா இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஈஸியாக எமோஷன்ஸ் வெளியில் வரலாம், அந்த மொமெண்ட்டுக்கு அது நல்லா இருக்கலாம். ஆனால் அதுக்கடுத்து உங்களோட உடம்பையும் மனசையும் அது ரொம்ப பாதிக்கும். ஆனால் இதுவே ஹெல்த்தியாக இப்போ இந்த லெட்டர் எழுதுறது, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்ட்டாக நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்கக்கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கிறது, இல்லை அம்மாவோட ஃபோட்டோ பார்த்தே பேசுகிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது டைரெக்டாக உங்கள் மைண்டில் என்னெல்லாம் இருக்கோ, உங்கள் மனசு என்னெல்லாம் சொல்லுதோ அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேர்பலி வெளில கொண்டு வரீங்க. கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எமோஷன்ஸ் வந்து வெளியில் வரும். அதே மாதிரி அம்மாவுக்கு உங்களை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் உங்களுக்காக தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
அதனால் அம்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத யோசித்து பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் அதுதான். இதெல்லாம் பண்ணும்போது இந்த ட்ரக்லேருந்தும் வெளியில் வருவீங்க, அம்மாவோட லாஸ்லேருந்தும் வெளியில் வருவீங்க. இந்த கேஸ் மூலமாக அம்மா எமோஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அம்மா நம்ம கூடவே இருக்கும் போது நமக்காக சமைக்கிறாங்க, நமக்காக நிறைய விஷயங்கள் செய்யும் போது நம்ம அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஆனால் அவங்க இல்லாத போது தான் அவங்களோட அருமையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பெரிய பெரிய ஆளுங்களுக்குமே அம்மா தான் வீக்னஸாக இருப்பாங்க. ஆனால் இந்த சின்ன பொண்ணு இவ்வளோ சீக்கிரமாக அவங்க அம்மா இல்லாததை ஃபேஸ் பண்ணும்போது பல பிரச்சனைக்கு உள்ளே போகிறாங்க. லாஸ் அப்போ நம்ம பாடியில் நிறைய வகையான சேஞ்சஸ் நடக்கும். சில பேருக்கு வந்து சாப்பிடவே தோணாது, சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, சில பேருக்கு தூக்கமே வராது, சில பேர் நிறைய தூங்குவாங்க, சில பேர் ஏதோ யோசிச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க, சில பேருக்கு எதுவுமே யோசிக்க முடியாமல் அதே நம்பா இருப்பாங்க. இந்த பொண்ணு கேஸ்லையுமே அப்படிதான் இருந்தது. அவங்களால எதுவுமே யோசிக்க முடியல, நம்பா இருந்தாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மா இருக்கும் போது அவங்களே தான் அவங்க அம்மாவை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி அம்மா திட்டிட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட்டி அவங்களுக்கு இருக்குது. இப்போ அம்மா மிஸ் பண்ணுறது, அம்மா இல்லாமல் என்ன பண்ணுவோன்ற பயம், அந்த மாதிரி பல வகையான உணர்ச்சிகளை ஒரே டைமில் அவங்க மைண்டில் போகும்போது மைண்டால் ரியாக்ட் பண்ண முடியாமல் நம்பாயிடுறாங்க. ஆனால் சைக்காலஜியில் ஒரு கோட் இருக்குது, அன்எக்ஸ்பிரஸ்ட் எமோஷன்ஸ் வந்து வில் நெவர் டை அப்படின்றது தான். ஸோ நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணாத உணர்ச்சிகள் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்குன்றது தான் அர்த்தம். அதனால இப்போ அவங்க நம்பா இருக்காங்கன்றதுனால நமக்குள்ளே எதுவுமே இல்லை, நம்ம சரியாயிட்டோம் அப்படின்னு நினைக்க முடியாது. எப்படியாவது இந்த எமோஷன்ஸை வெளியில் கொண்டு வந்தால் தான் நம்மளோட இயல்பான வாழ்க்கைக்கு நம்மளால போக முடியும். இது 2 வகையாக நம்ம வெளியில் கொண்டு வரலாம். ஒன்று வந்து நல்ல வகையில், இன்னொரு கெட்ட வகையில். நல்ல வகையிலனா இன்னைக்கு பண்ண ஆக்டிவிட்டி மாதிரி நமக்கு லெட்டர் எழுதுறது, அதே மாதிரி நமக்கு பிடிச்ச பர்சன் கூட பேசுறது, பாட்டு கேட்கறது, ஜிம்முக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணும் போது நம்ம பாடியில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். இதனால நம்மளோட உணர்ச்சிகளை வெளியில் கொண்டு வந்து நம்மளை லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். அதே மாதிரி கெட்ட வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, ட்ரக்குள்ளே இன்வால்வ் ஆகுறது, இல்லைன்னா வேகமாக வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் அந்த மொமெண்ட்டுக்கு உங்களை அந்த எமோஷன்ஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரும். தவிர திருப்பி நீங்கள் நார்மல் லைஃப்க்கு வரும்போது திருப்பி இந்த எமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளேயே வர மாதிரி தான் ஆரம்பிக்கும். இது எதனால நம்ம நிறைய ட்ரக் அடிக்ஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகும்போது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி திருப்பி நம்ம சோகமாக இருக்கும்போது அதே பண்ணணும்னு நம்ம மனசு தோண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சின்ன செயல் வந்து ஹேபிட் ஆகி ஹேபிட் வந்து அடிக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம சொசைட்டியில் இப்போ நிறைய ட்ரக்ஸ் வந்து அவைலபிள் ஆக ஆரம்பிக்கிறதுலேருந்து ஈஸியாக எல்லாருக்கும் இந்த பிரச்சனையா நம்ம ட்ரக்குக்கு போகலாம் அப்படின்ற அளவுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ணுற அளவுக்கு ஆயிடுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லாஸில் இருக்கோம், நம்ம எதாவது எமோஷன்ஸ் கோ த்ரூ பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொமெண்ட்டுக்கு அது நல்லா இருக்கான்னு பார்க்காம லைஃப் லாங் நமக்கு எது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஆரோக்கியமான வழியில் போங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது தப்பாக நடந்தால் அதை மறக்க நம்ம தப்பான பாதையில தான் போகணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஷோவோட கன்ஃபெஷன் ரூம் வந்து வெளியே போகும்போது அந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்து ஒரு புது மனிதராக வெளியே போகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அது மட்டுமே நம்ம ஷோட நோக்கம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நமக்கு நடந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணுங்கிற தெளிவு கிடைக்கணுங்கிறதாங்க. மீண்டும் நிஜம் பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். நிஜம் பேசும் நிழல் இது, நீதி தேடும் குரல் இது, முகம் மறைத்து அகம் திறக்கும் உன் முன்னே நிற்கும் நிழல் இது, காயம் மாறும் களம் இது, உன் கண்ணீர் துடைக்கும் நிழல் இது, சத்தம் இல்லா சக்தி ஒன்று, உன் உள் மனம் பேசும் வழி இது. அன்று உன்னை மிரட்டிய கைகள் இன்று அருகில் கூட இல்லை, உன் அடையாளம் மறைக்கும் இருள், உன் உண்மைக்கு காவல் கல்லடி, பயம் என்பது சங்கிலிதான், கைவிடு என்று கூப்பிடுது உள்ளம், படிப்படியா மூச்சு வாங்க இருட்டிலே தானே பிறக்கும்